கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் யாவரையும் இந்த வலைவொலி மூலமாக சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளை எண்ணி பார்த்த ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள். பெந்தேகோஸ்தே திருநாளை உலகம் முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியானவர் அருளப்பட்ட தினமாய் இந்த நாளை கொண்டாடுகிறோம். மேலும் திருச்சபையின் தோற்ற நாளாக இந்த நாளை நாம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு சிறப்புமிக்க நாளிலே கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைபடுவாராக. தூய ஆவியானவர் அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நமக்கு வெளிப்படுத்த வேண்டிய வார்த்தைகளை வெளிப்படுத்த ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரே ஒரு அறிவிப்பை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரியாக மதியம் 12 மணிக்கு நம்முடைய ஆலயத்தின் மணியோசை எழுப்பப்படும். அப்பொழுது ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டிலே இருந்த குறைந்தபட்சம் 20 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழிந்தருளப்பட்ட இந்த நாளிலே நம் தேசத்துக்காக, குறிப்பாக இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் நீங்கும்படியாய் நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். நாம் மாத்திரமல்ல, ஒன் ஹோப் ஒன் சவுண்ட் என்ற தலைப்பின் கீழாக இந்த தேசம் முழுவதும், தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திருச்சபைகளும் இணைந்து ஒரே சத்தம் ஒரே நம்பிக்கை என்ற அடிப்படையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறார்கள். எனவே இந்த கூடுகையிலே நாம் இணைவோம், மறவாமல் அதை கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி இன்றைய நாளிலே தியானிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கம் ஹோலி ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்ம் த ஹோல் கிரியேஷன். தூய ஆவியானவரே வாரும், படைப்பனைத்தையும் மாற்றுருவாக்கும். வாரும் தூய ஆவியானவரே, படைப்பனைத்தையும் மாற்றுருவாக்கும். பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று பரிசுத்த ஆவியானவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்த நாளாக கூட நாம் பார்க்க முடியும். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு 2 விதமான பாரம்பரியங்கள் உண்டு. பழைய ஏற்பாடு பாரம்பரியம் இப்படியாக வருகிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து அவர்கள் செல்லும் போது 50வது நாளிலே மோசே மூலமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அருளினார். ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாளாக இந்த பெந்தேகோஸ்தே நாள் பழைய ஏற்பாட்டு பாரம்பரியத்திலே அனுசரிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த 50வது நாள் வாரங்களின் பண்டிகையாக அனுசரிக்கப்படுகிறது. ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ் அல்லது ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் என்று சொல்லுகிறார்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது இந்த 50வது நாளிலே இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்றிணைந்து அவருடைய விளைச்சலை அவர்கள் ஒரு இடத்திலே வைத்து அந்த விளைச்சலை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, எகிப்திலே நாம் அடிமையா இருந்தோம், இப்படிப்பட்ட விளைச்சலை நாம் பார்க்கவில்லை, இப்போது நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம், விடுதலை பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நாம் இந்த விடுதலை அனுபவிக்க கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய நன்மையை, கர்த்தர் நம்மை அழைத்து வந்ததை எண்ணி பார்த்து நன்றியோடு அதை உணர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இந்த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், அதாவது இந்த பெந்தேகோஸ்தே நாளை இப்படிப்பட்ட பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். இது பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் பெந்தேகோஸ்தே நாளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இதே பாரம்பரியத்தை யூதர்களும் இப்போது வரையிலும் பின்பற்றி வருகிறார்கள். ஃபெஸ்டிவல் ஆஃப் ஷாவூத் என்று சொல்லி அந்த ஷாவூத் ஃபெஸ்டிவலை கொண்டாடுகிறார்கள். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், 50வது நாளிலே எல்லாரும் இல்லத்திலே ஒன்று கூடி அன்றைய தினத்திலே அவர்கள் சிறப்பான உணவாக பாலும் தேனையும் அவர்கள் பிரதான உணவாய் உட்கொள்ளுகிறார்கள். ஏன் இந்த பாலும் தேனும் என்று சொன்னால், ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை நிறைவேற்றினார் என்பதன் அடையாளத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்திலே யூதர்கள், யூத குடும்பங்களில் இந்த பாலையும் தேனையும் இந்த நாளிலே உட்கொள்ளக்கூடிய பாரம்பரியமும் இன்று வரையிலும் இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டு பாரம்பரியம், யூதர்கள் இன்று வரையிலும் பின்பற்றுகிறார்கள். புதிய ஏற்பாட்டு பாரம்பரியம், பெந்தேகோஸ்தே நாள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அதன் பின்பாக 50வது நாளிலே சீஷர்கள் எல்லாரும் மேலறையிலே ஒன்று கூடி இருக்கும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்குவதை பார்க்க முடியும்.
அவர் இறங்கும்போது எல்லாரும் அவர்கள் ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொண்டு பல பாஷையிலே பேசுகிறார்கள். அதன் பின்பாக அவர்கள் நற்செய்தியை வல்லமையாய் இந்த உலகிற்கு எடுத்து செல்லுகிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதிலிருந்து திருச்சபை என்கின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு உருவாகிறது. எனவேதான் இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை திருச்சபையின் உருவாக்க நாளாகவும் நாம் பார்க்க முடிகிறது. இது புதிய ஏற்பாட்டு பாரம்பரியம். இதை மையமாக வைத்து இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட மாற்றுருவாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார் என்பதை பார்க்க போகிறோம். கம் ஹோலி ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்ம் த ஹோல் கிரியேஷன் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்கும் போது தூய ஆவியானவரை வந்து இந்த முழு படைப்பையும் நீர் மாற்றுருவாக்கம் செய்யும் என்று அழைக்கக்கூடிய தருணத்தில் எப்படிப்பட்ட மாற்றுருவாக்கத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் தூய ஆவியானவர் ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளப் போகிறோம். ஆண்டவருடைய சீஷர்களில் பிரதானமான சீஷர் என்று அழைக்கக்கூடிய பேதுருவுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து இந்த மாற்றுருவாக்க செயல்பாட்டை நாம் பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட மாற்றுருவாக்கத்தை இந்த தூய ஆவியானவர் ஏற்படுத்துகிறார்? முதலாவது காரியம், 5 காரியங்கள் இருக்கிறது, சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். முதல் காரியம், Holy Spirit transforms the betrayer to trustworthy. பரிசுத்த ஆவியானவர் அவர் மறுதலிக்கிறவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாக அவர் மாற்றுருவாக்கம் செய்கிறார். மறுதலிக்கிறவர்களை நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக அவர் மாற்றுருவாக்கம் செய்கிறார். உதாரணமாக நான் ஏற்கனவே சுட்டி காண்பித்தேன் அத்தனை குறிப்புகளையும் பேதுருவை வைத்து நாம் பார்க்க போகிறோம். பேதுருவுடைய வாழ்க்கையிலே பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு முக்கியமான ஒரு சீஷர். ஆண்டவர் எங்கு சென்றாலும் அவரோடு கூடவே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சீஷன். ஆண்டவர் எந்த இடத்துக்கு சென்றாலும் முக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய சில சீஷர்களில் பேதுருவும் ஒருவர். ஆண்டவரிடத்திலே நேரடியாக பார்த்து உமக்காக நான் எதையும் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஒரு பேதுரு. அதே சமயத்தில் நீர்தான் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த ஸ்தானத்தை விளக்கி காண்பித்த ஒரு பேதுரு. அந்த பேதுரு ஆண்டவரோடு கூட இருக்கும்போது அவர் செய்த ஒரு காரியம், ஆண்டவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பேதுருவிடத்துல கேட்கிறார்கள், நீரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர் தானே என்று சொல்லும்போது இந்த பேதுரு சொல்லுகிறார், அப்படியா, நான் அப்படி இல்லவே இல்லை, நான் யாரு, நான் எப்படி அவரோட இருக்க முடியும், அவர் எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி மறுதலிக்கக்கூடிய பேதுரு. இப்படி 3 முறை பேதுரு மறுதலித்தார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே இறங்கிய போது, பேதுருவை ஆட்கொண்ட போது ஒரு மிகப்பெரிய மாற்றுருவாக்கம் ஏற்படுகிறது. என்ன மாற்றுருவாக்கம்? மறுதலித்த பேதுரு இப்போது அவர்தான் ஆண்டவருடைய நற்செய்திக்கு சாட்சியாக எழும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட போது முதலில் எழுந்து பேசியவர் பேதுரு. முதலில் எழுந்து நற்செய்தியை கூறியவர் பேதுரு. இந்த திருச்சபை துவங்குவதற்கு முதல் வார்த்தையை சொன்னவர் பேதுரு. அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கிறோம் பேதுரு இந்த அநேக அப்போஸ்தலர்களை வழிநடத்தக்கூடியவராகவும் இருந்தார். அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்கள் அவரை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். நாம் வேதத்தில் படிக்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகளில் கிட்டத்தட்ட 3000 பேர் அவருடைய முதல் பிரசங்கத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, மறுதலித்த பேதுரு பரிசுத்த ஆவியானவர் அவரை ஆட்கொள்ளும் போது இப்போது நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் ஒரு சாட்சியுள்ள பேதுருவாக மாறுகிறார். மறுதலிக்கப்பட்டவருடைய வார்த்தை ஒரு உன்னதமான வார்த்தையாக மாற்றுருவாக்கம் பண்ணப்பட்டது. ஒருவேளை நாம் இன்றைக்கு யோசிக்கலாம், அநேக நேரங்களிலே நான் ஒருவேளை ஆண்டவரை மறுதலித்திருக்கிறேனா, ஆண்டவருடைய ஊழியத்தை மறுதலித்திருக்கிறேனா, திருச்சபையை நான் மறுதலித்திருக்கிறேனா, பேதுருவை போல நான் ஏதோ ஒரு வகையிலே ஆண்டவருக்கு என்னுடைய மறுதலிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறேனா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நாம் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். அவர் நிச்சயமாக மறுதலிக்கிறவர்களை நம்பிக்கையின் பாத்திரவான்களாக மாற்றுருவாக்கம் செய்கிறார். முதல் குறிப்பு இதுதான், Holy Spirit transforms the betrayer to trustworthy. இரண்டாவது குறிப்பு, எப்படிப்பட்ட மாற்றுருவாக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார்? Holy Spirit transforms the coward to courageous. பரிசுத்த ஆவியானவர் பயந்து கொண்டிருக்கிறவர்களை தைரியசாலிகளாக அவர் மாற்றுகிறார்.
அச்சத்தோடு இருக்கிறவர்களை அவர் துணிவுள்ளவர்களாக மாற்றுருவாக்கம் செய்கிறார். ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு ஒரு விதமான ஒரு பயம் இருந்தது. அதிலும் ஆண்டவர் கைது செய்யப்பட்ட பின்பு அவர்களுக்கு அச்சம் இன்னும் அதிகமாக இருந்தது. எப்படி? இதே போலதான் நாமும் கைது செய்யப்படுவோமோ, இதே போலதான் நாமும் இப்படி துன்புறுத்தப்படுவோமோ, இதே போலதான் நாமும் அவமானப்படுத்தப்படுவோமோ, இதே போலதான் நாமும் கொலை செய்யப்படுவோமோ என்று சொல்லி பேதுருக்கு கூட இந்த ஒரு பயம் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பயத்தோடு கூட இருந்த பேதுரு, அதனாலதான் ஆண்டவர் கைது செய்யப்பட்ட பின்பு எல்லாரும் ஓடி போனார்கள், யாரும் பக்கத்தில் வரல. அப்படி இருந்த பயம் பரிசுத்த ஆவியானவர் அவர் பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று இந்த அப்போஸ்தலர்கள் மீது இறங்கிய போது பேதுரு ஒரு மிகப்பெரிய மாற்றுருவாக்கத்தை அடைகிறார். என்ன மாற்றுருவாக்கம் என்றால், பயந்தவர்களுடைய பயம் நீங்கி துணிவுள்ளவர்களாக அச்சத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியசாலிகளாக அவர்கள் மாற்றுருவாக்கப்படுகிறார்கள். எப்படி என்றால், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41, 42 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, அவர்கள் அவமானப்பட்டதற்கு ஆரம்பத்தில் பயந்தார்கள், பயமுறுத்தலுக்கு அவர்கள் பயந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் சொல்லுகிறார், அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரவானாக எண்ணப்பட்டதினாலே சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இதை செய்யக்கூடாது, செஞ்சீங்கன்னா நாங்கள் இப்படி செய்வோம் அப்படின்னு சொன்னாலும், அதிகாரிகள் அவர்களை பயமுறுத்தினாலும் அவர்கள் தைரியமாய் சொல்லுகிறார்கள், இதை நாங்கள் கட்டாயமாக செய்வோம். நீங்கள் எங்களை அவமானப்படுத்தினாலும் அதை குறித்து எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அச்சமும் இல்லை, நாங்கள் கவலைப்பட போவதும் இல்லை என்று சொல்லி மாற்றுருவாக்கம் அடைகிறார்கள். பாருங்க பேதுருவுடைய வாக்கியம். பயந்த பேதுரு ஒரு தைரியமுள்ள பேதுருவாக மாற்றுருவாக்கம் பண்ணப்படுகிறார். Covered transforms to courageous. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்னை பயத்துக்குள்ளாக மாற்றுகிறதா? தூவி ஆவியானவரே, என்னையும் என் குடும்பத்தையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என் பயத்தை நீர் மாற்றுருவாக்கம் செய்து என்னை ஒரு தைரியம் உள்ள மனுஷனாக மாற்றும். எங்கள் குடும்பத்தை ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு துணிவுள்ள குடும்பமாக எங்களை மாற்றுருவாக்கம் செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். So second point, Holy Spirit transforms the fear, அதாவது covered to courageous. மூன்றாவது குறிப்பு, இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்றால், Holy Spirit transforms the ignorant to wise. அதாவது பரிசுத்த ஆவியானவர் அவர் அறியாமையை ஞானமாய் மாற்றுருவாக்கம் செய்கிறார். ஒன்றும் அறியாதவர்களை ஞானவான்களாக மாற்றுருவாக்கம் செய்கிறார். அகைன் பேதுருவுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். பேதுரு ஆண்டவரோடு கூட இருக்கும்போது சில சமயங்களிலே அவருடைய அறியாமையை வெளிப்படுத்தியதை நாம் பார்க்க முடியும். என்ன அறியாமை என்றால், தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை குறித்து அவர் புரிந்து கொள்வதிலே ஒரு மிகப்பெரிய அறியாமை வெளிப்பட்டது. மறுரூப மலையிலே அவர் அங்கு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறார். அங்கு எல்லாரும் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறது. அப்போது ஆண்டவரிடத்துல எல்லாருக்கும் ஒரு கூடாரம் போட்டு நம்மளும் இங்கே தங்கி விடலாம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இது தேவனுடைய சித்தம் அல்ல, இன்னும் நீ ஆண்டவருடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ளவில்லையே என்று சொல்லி வருத்தப்படுகிறார். அதே போல் சில நேரங்களிலே பேதுரு தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்தி காண்பிப்பதை பார்க்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்ட பிறகு, பரிசுத்த ஆவியானவரை இந்த பேதுரு பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடைபெறுகிறது, ஒரு மிகப்பெரிய மாற்றுருவாக்கம். அறியாமையில் இருந்த இந்த பேதுரு ஞானவானாய் மாற்றுருவாக்கம் செய்யப்படுகிறார். அவரை குறித்த ஒரு சாட்சி சொல்லுகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, பேதுருவும் யோவானும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வல்லமையாய் பிரசங்கிக்கிறார்கள். வல்லமையா என்று சொல்லும் போது அவர்கள் மிகுந்த கருத்துக்களோடு எல்லாரும் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு காரியத்தை விட்டுவிடாதபடி நேர்த்தியாய் அவருடைய வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
இந்த பேதுருவுடைய பிரசங்கத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு தெளிவாக இருக்கும். நற்செய்தி ஒரு தியாலஜிக்கலி லோடட் ஸ்பீச்சாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தொகுப்பை எப்படி ஒரு கல்வி அறிவில்லாத ஒரு மனுஷன், ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மீனவன் எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பேதுரு படிப்பறிவு இல்லாதவர் தான். ஆனால் பாருங்க, அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். நம்முடைய திருமறையிலே அவருடைய நிருபங்கள் 2 நிருபங்கள் இருக்கிறது. அதுல பிரதானமாய் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், வாசித்து பார்த்தால் தெரியும், உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன், திருவசனமாகிய ஞானப்பாலை உட்கொள்ளுங்கள் என்று சொல்லி புத்தி, ஞானம் இவைகளை குறித்த காரியங்களை பேதுரு பேசுவதை பார்க்க முடியும். இப்ப பாருங்க, படிப்பறிவற்ற ஒரு பேதுருவை ஒரு ஞானவானாய் பரிசுத்த ஆவியானவர் மாற்றுருவாக்கம் செய்கிறார். அறியாமை என்கின்ற இருளை நீக்கி ஞானம் என்கின்ற ஒளிக்குள்ளாக பேதுரு பிரவேசிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். எனவே இந்த காலகட்டத்தில் ஒருவேளை ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து அறியாமையிலே இருக்கிறோமா? ஆண்டவருடைய திட்டத்தை குறித்து நாம் அறியாமையிலே இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்போம், பரிசுத்த ஆவியானவரே, ஒருவேளை நான் அறியாமையில் இருந்தால் உம்முடைய தயவான கிருபையினாலே என்னை மாற்றுருவாக்கம் செய்து உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய திட்டத்தையும் விளங்கிக் கொள்ள எனக்கு வேண்டிய ஞானத்தை தாரும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். ஸோ இது 3வது குறிப்பு. Holy Spirit transforms the ignorant to wise. பரிசுத்த ஆவியானவர் அறியாமையை ஞானமாக மாற்றுருவாக்கம் செய்கிறார். 4வது குறிப்பு, Holy Spirit transforms the lethargic to energetic. பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் அலட்சியமாய் இருக்கிறதை ஆற்றல் மிக்கதாய் மாற்றுகிறார். அலட்சியமாய் இருக்கிறவர்களை ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றுருவாக்கம் செய்கிறார். அலட்சியம் அப்படின்ற வார்த்தை மனசுல வச்சுக்கோங்க. பேதுருவை ஆண்டவர் அழைக்கும் போது சொல்றார், மீன் பிடிக்கக்கூடிய ஒன்னை மனிதர்களை பிடிக்கக்கூடிய நபராய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகும்போது பேதுருவாகி இந்த கல்லின் மேலே, இந்த பாறையின் மேலே நான் திருச்சபையை கட்டுவேன், ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பேதுருக்கு வழங்கவே இல்லை. அவர் அதை சற்று அலட்சியமாக எடுத்துக்கொண்டது போலதான் தெரிகிறது. காரணம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவர் 3 பேரை அழைத்து சென்று நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். சற்று நேரமாவது விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லும் போது பேதுரு அந்த இடத்துல தூங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் அலட்சியமாய் தூங்கி கொண்டிருந்த பேதுரு, லெத்தாஜிக்கா இருந்த பேதுரு. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட போது ஒரு மிகப்பெரிய மாற்றுருவாக்கத்தை பேதுருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அலட்சியமாய் இருந்த பேதுரு இப்போது ஆற்றல் மிக்கவராய் மாறுகிறார், விழிப்புள்ளவராய் மாற்றுருவாக்கம் செய்யப்படுகிறார். எப்படி? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக வருகிறது, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளை விடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பினீர்களே என்று சொல்லி அதிகாரிகள் இந்த அப்போஸ்தலருடைய கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். அதுல முதன்மையா இருக்கிறது பேதுரு. பேதுருவை பார்த்து என்ன சொல்றாங்க? நீ இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது என்று சொன்னாலும் உன்னுடைய இந்த வார்த்தையினாலே எருசலேம் பட்டணம் முழுவதிலும் நிரம்பி இருக்கிறதே இந்த போதகத்தினாலே என்று சொல்லி பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பேதுரு அவர் எல்லா இடத்துக்கும் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கிப்பதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாக வருகிறது, வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. விசுவாசிகள்னு போடப்படல, அங்க என்ன போட்டிருக்காங்க? சீஷருடைய தொகை எருசலேமிலே அதிகரித்தது. சீஷர்கள் என்றால் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தவர்கள், ஆண்டவரை போல வாழ ஒப்பு கொடுத்தவர்கள், சுவிசேஷத்தை சுமந்து கொள்ள ஒப்பு கொடுத்தவர்கள், சுமந்து செல்ல ஒப்பு கொடுத்தவர்கள்.
இப்படியாக பேதுரு இங்கும் அங்கும் ஓடி அவர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஒரு ஆற்றல் மிக்கவராய் அவர் வெளிப்படுத்துவதை, சுவிசேஷ பணி செய்வதை நாம் பார்க்க முடியும். ஆரம்பத்திலே பார்த்தோம், எல்லாரையும் ஒன்று கூட வைத்து ஒரு இடத்துல அவர் ஜெபிக்கக்கூடிய பேதுருவாய் இருக்கிறார். ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பேதுருவாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் ஜெபியுங்கள், ஜெபிக்கிறதுலே ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லக்கூடிய பேதுருவை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு காலகட்டத்தில் அலட்சியமா இருந்த பேதுரு இப்போது ஆற்றல் மிக்கவராக மாற்றுருவாக்கம் செய்யப்படுகிறார். ஒருவேளை ஒரு பொறுப்பற்றவராய் இருந்த இந்த பேதுரு ஒரு பொறுப்புள்ள தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு அப்போஸ்தலனாக அவர் பொறுப்புள்ளவராய் மாற்றுருவாக்கம் செய்யப்படுகிறார். ஸோ 4வது குறிப்பு தான், Holy Spirit transforms the lethargic to energetic. ஒருவேளை நாம் அலட்சியமா இருக்கிறோமா? நம்முடைய குடும்ப காரியங்களிலே திட்டமிடுவதில் அலட்சியமா இருக்கிறோமா? திருச்சபையின் காரியங்களில் திட்டமிடுவதில் அலட்சியமா இருக்கிறோமா? திருச்சபையின் ஊழியங்களிலே பங்கெடுப்பதில் ஒருவேளை அலட்சியமா இருக்கிறோமா? இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் தூவி ஆவியானவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, தூவி ஆவியானவரே, அலட்சியமா இருக்கக்கூடிய என்னுடைய மனநிலையை மாற்றி ஆற்றல் மிக்கவராய், பொறுப்பற்று இருக்கக்கூடிய என்னுடைய மனநிலையை மாற்றி ஒரு பொறுப்புள்ளவனாய் என்னை மாற்றுருவாக்கம் செய்யும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். இது 4வது குறிப்பு. கடைசியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தக்கூடிய மாற்றுருவாக்கம் என்ன என்று பார்த்தால், Holy Spirit transforms the faithless to faith warrior. அற்ப விசுவாசிகளை விசுவாச வீரர்களாக மாற்றுருவாக்கம் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். இன்னும் விளங்கிக் கொள்ள வகையில சொல்லணும்னா, அற்ப விசுவாசிகளை அற்புதம் செய்கிறவர்களாக மாற்றுருவாக்கம் செய்யக்கூடிய தூய ஆவியானவர். அகைன் பேதுருக்கே வருவோம். பேதுருடைய வாழ்க்கையிலே இந்த அற்ப விசுவாசம் என்ற காரியத்தை ஒரு சில இடங்களில் நாம் பார்க்க முடியும். அது ஆண்டவரே ஒரு முறை சுட்டி காட்டுகிறார். எப்போது எல்லாரும் படகுல வந்து கொண்டிருக்கும் போது கரையிலே அந்த கடலில் ஆண்டவர் நடந்து வருகிறார். நடந்து வரதை பார்த்த பேதுரு, ஆண்டவரே, நான் இடத்துல நடந்து வரலாமா, நான் நடக்கட்டுமா என்று சொல்லும்போது வா என்று கூப்பிடுகிறார். பேதுரு இறங்கி நடக்கும்போது பலத்த காற்றடித்ததினாலே அவருடைய விசுவாசத்தை இழந்து தண்ணீரிலே மூழ்கி, ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்று சொல்லும்போது இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, அற்ப விசுவாசியே, உன் விசுவாசம் எங்கே போனது என்று சொல்லி கேட்கிறார். அப்போ இந்த அற்ப விசுவாசியா இருந்த பேதுரு, பரிசுத்த ஆவியானவர் அவரை ஆட்கொண்ட போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி? இந்த அற்ப விசுவாசி ஒரு விசுவாச வீரராய் மாற்றுருவாக்கம் செய்யப்படுகிறார். இந்த அற்ப விசுவாசி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய ஒரு நபராய் மாற்றுருவாக்கம் செய்யப்படுகிறார். நிறைய அற்புதங்களை பேதுரு செய்வதை பார்க்க முடியும். ஆரம்பத்தில் எருசலேம் தேவாலயத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய பிறவியிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்துல கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, பொன்னுமில்லை, வெள்ளியும் இல்லை, ஆனால் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமடைவாய் என்று சொன்னவுடனே அவன் சுகமடைந்ததை பார்க்க முடியும். இதற்கெல்லாம் உச்சகட்டமாக தொற்கால் என்ற தபீத்தால் அவர் மரித்த போது பேதுருவை அழைத்து வந்து இவருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பேதுரு ஜெபிக்கிறார். தபீத்தாலே எழுந்திரு என்று சொல்லும் போது தபீத்தால் உயிர் பெற்று எழும்புவதை பார்க்க முடியும். மரித்தவர்களை எழுப்பக்கூடிய நபராய் இந்த பேதுரு மாற்றுருவாக்கம் செய்யப்பட்டார். அற்ப விசுவாசி அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு நபராய் மாற்றுருவாக்கம் செய்யப்பட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சு பாருங்களேன், ஒருவேளை அநேக காரியங்களில் சோர்ந்து போய் ஒரு அற்ப விசுவாசிகளை போல நம்ம இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் நம்முடைய விசுவாசத்தில் குறைவுபட்டு காணப்படுகிறோமா? இந்த விசேஷமான பெந்தேகோஸ்தே திருநாள்ல தூய ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மீது தயவாய் இறங்கி எங்களுடைய அற்ப விசுவாசத்தை எடுத்து போட்டு நாங்கள் விசுவாச வீரர்களாக எங்களை மாற்றுருவாக்கம் செய்யும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாய் மாற்றுவார். எனவே இந்த 5 குறிப்புகள், கம் ஹோலி ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்ம் த ஹோல் கிரியேஷன், வாரும் தூய ஆவியானவரே படைப்பனைத்தையும் மாற்றுருவாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவர் இப்படிப்பட்ட மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்துகிறார். Holy Spirit transforms the betrayer to trustworthy. மறுதலித்தவரை கூட அவர்
நம்பிக்கையின் பாத்திரவானாய் மாற்றுருவாக்கம் செய்கிறார். இரண்டாவது பார்த்தோம், Holy Spirit transforms the cover to courageous. பயத்தோடு இருந்தவர்களை அவர் துணிவுள்ளவர்களாக மாற்றுருவாக்கம் செய்கிறார். மூன்றாவது பார்த்தோம், Holy Spirit transforms the ignorant to wise. அறியாமையில் இருந்தவர்களை, அறியாமையிலே மூழ்கி இருந்தவர்களை ஞானிகளாக, ஞானவான்களாக மாற்றுருவாக்கம் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். நான்காவது பார்க்கிறோம், Holy Spirit transforms the lethargic to energetic. அலட்சியமாய் இருக்கிறவர்கள், பொறுப்பற்று இருக்கிறவர்களை பொறுப்புள்ளவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றுருவாக்கம் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். கடைசியாக பார்த்தோம், Holy Spirit transforms the faithless to faith warrior. பரிசுத்த ஆவியானவர் அற்ப விசுவாசிகளை அற்புதங்களை செய்யக்கூடிய நபர்களாக மாற்றுருவாக்கம் செய்கிறார். அற்ப விசுவாசிகளை விசுவாச வீரர்களாக மாற்றுருவாக்கம் செய்கிறார். எனவே இந்த காரியங்களை மனதிலே வைத்துக் கொள்வோம். வாரும் தூய ஆவியானவரே, வந்து எங்கள் மீது இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து வேண்டிக் கொள்வோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய அனுபவத்திலும் சரி, நாம் இனி பயணிக்கக்கூடிய நாட்களிலும் சரி, நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றுருவாக்கத்தை நம்மிலும், நம் குடும்பத்திலும், நம் தேசத்திலும் நிச்சயமாக காண்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள அன்பின் ஆண்டவரே, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியானவரை இந்த சிறப்பான பெந்தேகோஸ்தே திருநாளிலே எங்களுக்கு ஈவாய் தந்தருளினவரே, தூய ஆவியானவர் ஒரு மிகப்பெரிய மாற்றுருவாக்கத்தை இந்த முழு படைப்பிலே ஏற்படுத்துவதை எண்ணி பார்த்து நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நன்றியோடு பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்ட மாற்றுருவாக்கங்களை ஏற்படுத்துகிறார்? அவர் மறுதலிக்கிறவர்களை கூட ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரவான்களாய் மாற்றுருவாக்கம் செய்கிறார். அவர் பயந்தவர்களை துணிச்சல் உள்ளவராக மாற்றுருவாக்கம் செய்கிறார். அறியாமையில் இருக்கிறவர்களை ஞானிவான்களாக அவர் மாற்றுருவாக்கம் செய்கிறார். அலட்சியமாய் இருக்கிறவர்களை ஆற்றல் மிக்கவராக மாற்றுருவாக்கம் செய்கிறார். அவர் அற்ப விசுவாசிகளை விசுவாச வீரர்களாக மாற்றுருவாக்கம் செய்கிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த காரியத்தை எல்லாம் பேதுருவுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து நாங்கள் விளங்கிக் கொள்ள நீர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி. எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களுடைய குறைவுகளை நீர் மாற்றுருவாக்கம் செய்யும். எங்கள் அறியாமையை மாற்றுருவாக்கம் செய்யும். எங்கள் பலவீனங்களை நீர் மாற்றுருவாக்கம் செய்யும். எங்களுடைய அலட்சியங்களை மாற்றுருவாக்கம் செய்யும். எங்களுடைய துரோகங்களை மாற்றுருவாக்கம் செய்யும். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நேசிக்கிற இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் கிருபைக்கும் நம் அனைவரையும் ஆண்டவருடைய பாதபடியிலே அர்ப்பணிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் நல்புறவு நம்மோடு இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.